ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த டே 21 ஆஃப் டெய்லி கோடிங். இன்னைக்கு நம்ம சிம்பிளான மேட்ரிக்ஸ் ஆப்ரேஷன்ஸ் எப்படி சியில் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதில் நம்ம மேட்ரிக்ஸ் அடிஷன், சப்ராக்ஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு பேசிக்காக மேட்ரிக்ஸ் அடிஷன் எடுத்துக்கிட்ட ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு தான். லைக் நமக்கு ஒரு சேம் டைமென்ஷனில் இருக்க ரெண்டு மேட்ரிக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, லைக் அது ஒரு 3x3 2x2 இருந்துச்சு அப்படின்னா, அது ரெண்டையும் ரெஸ்பெக்டிவ் வேல்யூஸ் ஆட் ஆர் மைனஸ் பண்ணும்போது நமக்கு வந்துட்டு அந்த வேல்யூ கிடைச்சிரும். அதே மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டோம்னா அது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ். இப்போ அதுக்கு முன்னாடி லைக் நம்ம மற்ற இன்புட்ஸில் எப்படி வாங்குறோம் அப்படின்னு பார்த்துடலாம். லைக் இந்த ப்ரோக்ராம் ஸ்ட்ரக்சரு, லைக் இது இப்போ வந்து இதெல்லாம் மெத்தட், இந்த ஃபங்க்ஷனோட சிக்னேச்சர்ஸ் வச்சுக்கலாம். ஸோ இதை வந்துட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா ரெண்டு ரெண்டு இது வாங்குகிறோம். என்னென்னா ரோ ரெண்டு மேட்ரிக்ஸ் வாங்குகிறோம். அதில் அதோட ரோ அண்ட் காலம்ஸ் வாங்குகிறோம். ஸோ இப்போ வந்துட்டு ஃபஸ்ட் ரோ இது, செகண்ட் ரோ வந்துட்டு வாங்குகிறோம். ஃபஸ்ட் ரோ அதுக்கப்புறம் ஃபஸ்ட் மேட்ரிக்ஸோட காலம், செகண்ட் மேட்ரிக்ஸோட ரோ, மேட்ரிக்ஸோட காலம். அப்புறம் அதை வச்சு அதோட சைஸை டிஃபைன் பண்ணிடுறோம். அப்புறமேட்டு இப்போது பொதுவாக எடுத்துக்கிட்டோன்னா ஆட் பண்ணால் அதே சைஸ் தான் வரும். எதிர் ரெண்டு மேட்ரிக்ஸ் இது பண்ணாலும் சேம் சைஸ் இருக்க மேட்ரிக்ஸ் தான் ஆடும் பண்ண முடியும். அதனால் அதோட சைஸ் தான் வரும். ஸோ அதனால் இப்போ ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோட சைஸை போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு பார்த்தா இன்னொன்று என்னென்னா, இங்கே வந்து மேட்ரிக்ஸை வாங்குகிறோம். ஸோ வந்துட்டு இதுக்கு வந்துட்டு இந்த ரோ அண்ட் காலம் பாஸ் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த மேட்ரிக்ஸோட இதை பாஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்துட்டு நமக்கு சிம்பிளாக இந்த ரெண்டு லூப் போட்டுட்டு லைக் ஒன்று வந்துட்டு ஐ வந்துட்டு ரோக்கு, ஜே வந்து காலமுக்கு. ஸோ அதனால் அதை வாங்குகிறோம். ஸோ ஒன்றையும் அந்த ஸ்பெசிஃபிக் அட்ரஸில் போட்டுடுறோம். ஸோ அதே பிரிண்ட்டுக்கு வந்துட்டு அதே மாதிரி ரோ அண்ட் காலம் வாங்கிட்டு, பிகாஸ் நம்ம ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்தோன்னா அதோட சைஸ் வந்து டேரெக்டாக நமக்கு தெரியாது. அதனால நம்ம ரோ அண்ட் காலம் பாஸ் பண்ண தான் தெரியும். ஸோ அதனால இதை வந்துட்டு நம்ம இதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ இதை வந்துட்டு நம்ம ரோ அண்டு காலம் வச்சு நம்ம வந்து பிரிண்ட் பண்ணிடுறோம். ஸோ இப்போ ஆட் எடுத்துக்கிட்டோம்னா இப்போ நம்ம அதுதான் பண்ணுறோம். ஸோ இதுதான் இப்போ வந்துட்டு ஃபஸ்ட் மேட்ரிக்ஸ் ரோவும் செகண்ட் மேட்ரிக்ஸ் ரோவும் ஈக்குவலாக இல்லாமல், காலமும் ஈக்குவலாமல் இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்மளால் ஆடாக சப்ரேட் பண்ண முடியாது. அதனால் அதை ரிட்டர்ன் பண்ணிடுறோம். அதாவது அது பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் வந்துட்டு இல்லைன்னா அடிஷன் பண்ணிவிட்டு அதோட ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணுறோம். சப்ராக்ஷன் பண்ணிட்டு அதோட ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ அதுதான் அடிஷன் வந்துட்டு அந்த ரெஸ்பெக்டிவ் மேட்ரிக்ஸ் 1 அண்ட் மேட்ரிக்ஸ் 2ல இருக்க ரெஸ்பெக்டிவ் பொசிஷன்ஸ் ஆட் பண்ணால் நமக்கு இது கிடச்சிருது. ஸோ அதுதான் இதே மாதிரி நம்ம ரெஸ்பெக்டிவ் பொசிஷன்ஸில் இருக்க இதை வந்து மைனஸ் பண்ணும்போது நமக்கு மைனஸ் பண்ணி அந்த ஸ்பெசிஃபிக் ரிசல்டன்ட் அந்த 2D அரேலேருந்து இதை நம்ம போட்டுடுறோம். ஸோ இதுதான் இப்போ வந்துட்டு இதோட சிக்னேச்சர் பார்த்தா நம்ம ரோ அண்ட் காலம் வாங்குகிறோம். ஃபஸ்ட் மேட்ரிக்ஸோட ரோ காலம், செகண்ட் மேட்ரிக்ஸோட ரோ காலம் வந்து டிஃபைன் பண்ணிடுறோம். ஸோ அதை வாங்குகிறோம். அப்புறம் அதை வந்துட்டு மாடிஃபை பண்ணுறோம். ஸோ இதுதான் இதில் நம்ம குறிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம இதில் இந்த மேட்ரிக்ஸே பாஸ் பண்ணுறதுனால இது வந்துட்டு இதுதான் லைக் பாஸ் பை ரெஃபரன்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். பிகாஸ் நம்ம இங்கே இந்த மாதிரி பண்ணுறோம், அங்கே வந்துட்டு இங்கே இந்த மேட்ரிக்ஸோட நேம் மட்டும் கொடுக்குறோம். ஸோ பேசிக்காக இங்கே இதோட அட்ரஸ் பாஸ் ஆகிற மாதிரி தான் இம்ப்ளிசிட்டாக. ஃபைன். இப்போ நம்ம மல்டிப்ளிகேஷனுக்கு வருவோம். அதுக்கு முன்னாடி இது என்னென்னு பார்த்துடலாம். இப்போ வந்துட்டு பொதுவாக மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன்னா நம்ம என்ன குறிப்பாக கவனிக்க வேணும்னா, நம்ம ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோட காலமும் செகண்ட் மேட்ரிக்ஸோட ரோவும் சேமாக இருந்துச்சுன்னா அப்போ தான் நம்மளால் மல்டிப்ளை பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இதோட டைமென்ஷன் வந்து 2x3, அதுவே இதோட டைமென்ஷன் வந்து 3x3. இப்போது இதனால் அந்த ரெண்டு அந்த ஃபஸ்ட் மேட்ரிக்ஸோட காலமும் செகண்ட் மேட்ரிக்ஸோட ரோவும் கேன்சல் ஆகிட்டு ஃபஸ்ட் மேட்ரிக்ஸோட ரோவும் செகண்ட் மேட்ரிக்ஸோட
காலமும் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இத மல்டிப்ளை பண்ணணும்னா, இந்த பொசிஷன்ல இந்த 0,0ங்கிற பொசிஷன்ல இது பண்ணோம்னா, ஸோ இந்த 0த் அ அ ரோல இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ரெஸ்பெக்டிவ் எலிமெண்ட்ஸ ஆட் பண்ணிட்டு, இங்க 0த் காலம்ல இருக்க ரெஸ்பெக்டிவ் எலிமெண்ட்ஸ ஆட் பண்ணுவோம். அப்படி பார்த்தோம்னா, ஸோ இங்க 1 இருக்கும். இந்த 1 இன்டூ 6 பிளஸ் 3 இன்டூ 5 plus 5 into 7 அப்படின்னா 6 plus 15 plus 35 6 plus 15 21 21 plus 35 56 ஸோ அது வந்து 56 வரும். இந்த ஸ்பெசிஃபிக் பொசிஷனில் அந்த வேல்யூ போட்டுருவோம். இதே மாதிரி நம்ம இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 1,1 இந்த பொசிஷனில் எடுத்துக்கிட்டோம்னா இப்போ இது வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு பொசிஷன் இந்த ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்க இதுவும் ரோ 0th பொசிஷனில் இருக்க இந்த ரோவும் ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்க இந்த சாரி இது என்ன பண்ணுன்னா இந்த ஸ்பெசிஃபிக் பொசிஷன்லனா இது வந்துட்டு இந்த ரோவும் இந்த காலமும் இதை ஆட் பண்ணும். ஆட் பண்ணி இந்த வேல்யூ கிடைக்கும். ஸோ இதே மாதிரி ஸோ ஃபஸ்ட்டு இது வரும், நெக்ஸ்ட்டு இது வரும், நெக்ஸ்ட்டு இது வரும், அப்புறம் நெக்ஸ்ட்டு இது வரும், நெக்ஸ்ட்டு லைக் இதுவும் வரும். ஸோ இந்த மாதிரி தான் நடக்கும் பேசிக்காக. இப்போ பார்த்தோன்னா இது எப்படி எடுத்துக்கலான்னா இந்த ஸ்பெசிஃபிக் ஐஎன்ஜே இருந்துச்சுன்னா இட் வில் பி லைக் அந்த ஃபஸ்ட்டு எந்த பொசிஷனோ எந்த ரோவோ அது அதுக்கப்புறமேட்டு அதில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமேட்டு எந்த காலமோ அதோட ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஆரம்பிக்கும். ஸோ இதை வந்து மல்டிப்ளை பண்ணுவோம். இதே மாதிரி ஃபஸ்ட்டு இது ரெண்டும் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு இது ரெண்டு போவோம். இப்படி போகும்போது கடைசியில் அந்த இது வரைக்கும் எது வரைக்கும்னா டில் அந்த எய்தர் அந்த ரோ அந்த காலம் ஃபஸ்ட் இதோட காலம் ஆர் இந்த செகண்ட் இதோட ரோ அது வரைக்கும் போகும். ஸோ அதுதான் இதுதான் இந்த இதில் வச்சுருக்கோம். லைக் இந்த ஃபஸ்ட் இதோட ரோ ஸ்டாட்டிக்காக இருக்கும், செகண்ட் இதோட காலம் ஸ்டாட்டிக்காக இருக்கும். மீதி எல்லாம் அந்த ஃபஸ்ட் இதோட காலம் ஒரு செகண்ட் ரோ வரைக்கும் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ ரெஸ்பெக்டிவ் இதை மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுறது தான். ஸோ இதுக்கு வந்துட்டு நம்ம இந்த ஸ்பெசிஃபிக் ரிசல்ட் வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் ரிசல்ட் அப்படின்னா அப்போது இந்த ஐஜே வரைக்கும் ஐட்ரேட் பண்ணுற மாதிரி வச்சுப்போம். லைக் ஒவ்வொரு ரோ ஒரு காலம் ஈச் பொசிஷனுக்கு போனதுக்கு அப்புறமேட்டு இந்த ஸ்பெசிஃபிக் இதை கால்குலேட் பண்ணுவோம். இந்த ஃபார்முலா வச்சு கால்குலேட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ரிசல்ட்டில் போட்டுருவோம். ஸோ அதுதான் இங்கே பண்ணுறோம். ஸோ மேட்ரிக் மல்டிப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஃபஸ்ட்டு ரோன் காலம் ரோன் காலம், செகண்ட் ரோன் காலம், நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரோ மேட்ரிக்ஸ், செகண்ட் மேட்ரிக்ஸ், அப்புறம் ரிசல்டன் மேட்ரிக்ஸ். இதில் வந்துட்டு ஈச் இந்த நமக்கு தெரியும் ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸ் வந்துட்டு ஃபஸ்ட் இதோட ரோ அண்டு செகண்ட் இதோட காலம் அந்த சைஸாக இருக்கும். ஸோ அதனால் அது நம்ம போட்டுடுறோம். நெக்ஸ்ட்டு ஈச் வந்துட்டு நம்ம அந்த ஃபார்முலா தான் அது என்னென்னா ஈச் அந்த ஃபஸ்ட் இதோட ரோ ஸ்டாட்டிக்காக இருக்கும், செகண்ட் இதோட காலம் ஸ்டாட்டிக்காக இருக்கும். மீதி வந்துட்டு அந்த எய்தர் அந்த ஃபஸ்ட் இதோட காலம் செகண்ட் இதோட ரோ வரைக்கும் இது பண்ணுவோம். நம்ம வந்துட்டு கண்டினியூ பண்ணுவோம், அந்த அடிஷனை கண்டினியூ பண்ணுவோம். ஸோ அதுதான். ஸோ இந்த ஒவ்வொரு இதுக்கும் வந்துட்டு புதுசாக சம் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ அதனால் இந்த சம் வேரியபிள் வச்சுக்கிறோம். ஸோ அதுக்கப்புறமேட்டு இதை வந்துட்டு இந்த ஆட் பண்ணி இந்த கடைசியில் இந்த இதில் ஸ்பெசிஃபிக் பொசிஷனில் போட்டுருவோம். ஸோ அவ்வளோதான் இது மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். ஸோ இதுதான் இங்கே செக் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதோட காலம் வந்து செகண்ட் ரோ வந்துட்டு சேமாக இல்லை அப்படின்னா நம்ம மல்டிப்ளை பண்ண முடியாதுன்னு சொல்கிறோம். ஸோ மேட்ரிக்ஸ் ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணிடுறோம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம போடலாம். ஃபஸ்ட் ரோ 3 2 தென் 2 3 அப்போ இது வந்து 3 × 3 இருக்கும். ஸோ 1
4 3 9 6 8. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு 6 8 9 1 2 3. ஸோ பார்த்தோன்னா இப்போ வந்துட்டு அது வந்து ரெண்டும் ஈக்குவல் இல்லை, சைஸ் வந்து ஈக்குவல் இல்லை, அதனால் நம்ம ஆடோ சப்ரேட் பண்ண முடியாது. அப்புறம் இதை நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா இப்போ இதுவும் இதுவும், ஸோ அப்படின்னா 1 இன்ட்டு 6 ப்ளஸ் 1 இன்ட்டு 2, ஸோ அது வந்து 8. அதே மாதிரி 1 2 8 2 அப்படின்னா ஸோ அது வந்து 8 ப்ளஸ் 4 12. அதே மாதிரி 9 இன் ப்ளஸ் 6 15. ஸோ இதே மாதிரி தான் இந்த மல்டிப்ளிகேஷன் ஆக்சுவலி இருக்குது. இதை கால்குலேட் பண்ணால் கரெக்டாக தான் வரும். அவ்வளோதான் இன்னைக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.